எந்த சூழலிலும் நீங்கள் கஷ்டமான சூழலை உங்களுக்கு உண்டாக்கிட கூடாது. நிறைய பேர் தனக்குத்தானே ஒரு கஷ்டத்தை உண்டாக்கிறாங்க. சில பேர் நாங்க கறி சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க. அது நீங்களா உங்களுக்கு உண்டாக்கி கொண்ட கஷ்டம். ஏதாவது ஒரு நிபந்தனையை உங்க வாழ்க்கைக்கு நீங்க வைக்காதீங்க. அல்லாஹ் ரசூல் ஹலால் ஆக்கின ஒன்றை நீங்கள் எப்படி ஹராம் ஆக்கலாம்னு அல்லாஹ் கேட்கிறான். லிம துஹர்ரிம் மா ஹல்லல்லாஹ், அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்கள் எப்படி ஹராம் ஆக்கலாம்? சில பேர் நான் சிலதை சாப்பிட்றதே இல்லை, ஏன் அதை நான் சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவையை நீங்கள் அனாமாக்க கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். அப்போ லேசான மார்க்கத்தை எந்த இடத்திலும் கஷ்டமாக்க கூடாது. ஒருத்தர் ரசூல் சந்திக்கிறாங்க. அவர் குருவி குஞ்சு மாதிரி இருக்கிறார், கோழி குஞ்சு மாதிரி இருக்கிறார். உடம்பு சரி இல்லாம படுக்கையில் இருந்தவர் அப்படி கூனி குறுகி ரொம்ப அவர்லாம் இன்னும் எஞ்சிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஒரு மனுஷன் சக்கராத்துல படுக்கிறாருன்னா ஓரளவுக்கு ஆளை தூக்கி உட்கார வைக்க முடியும், ஒண்ணுமே முடியாது. ஆளை பார்த்தா கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டாரு. நடக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது, மௌத்தும் வரல. ஒன்று முடங்கிட்டா மௌத்து வரணும் அல்லது செயல்படணும், எல்லாமே இல்லாம இருக்கார். பெருமானார் உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எப்பா நீ ஏதாவது அல்லாஹ்ட துவா செய்தியான்னு கேட்டாங்க. ஏதாவது துவா செய்தியா? ஆமா யா ரசூலல்லாஹ். என்ன அப்படி கேட்டப்பா? அல்லாஹ் மறுமையில் ஏதாவது நீ எனக்கு அதாபு கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தா அதை பூரா துன்யாவில் கொடுத்துருன்னு கேட்டேன். என்ன வேலை பார்த்த? எப்பா நீ யோசிச்சு தான் செய்தியா? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற கஷ்டத்தை பூரா துன்யாவில் கொடுத்தா உன்னால தாங்க முடியுமா? கஷ்டங்களை மனிதர்கள் தாங்களாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த தீன் கஷ்டம் இல்லை. அல்லாஹ்ட்ட மன்னிப்ப கேளு. அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லு. பாவம் செய்யாத மனிதன் யாருப்பான்னு கேட்கிறாங்க. யாரு பாவம் செய்யல? மனிதனா பிறந்த பாவம் செய்யதான் செய்வான். அவன் பாவம் செய்யறவன்ல சிறந்தவனாக மாறுங்கள். இந்த தீனை கொடுத்த அந்த பாதையை பாருங்க. இன்னைக்கும் இந்த தீன் ஜொலிக்கிறது, ஒளிமயமாக இருக்கிறது. இந்த மார்க்கம் இன்றைக்கும் யாரும் விரலசைத்து குறை சொல்ல முடியாது. இன்றைக்கு நவீன உலகம் இந்த மார்க்கத்தை ரசிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தினுடைய கட்டமைப்பை கொடுத்தவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும். இது மனிதர்களால் வார்த்தெடுக்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா நீ துவா கேட்ட? அல்லாஹ்ட்ட போய் மறுமையில கொடுக்கிற கஷ்டத்தை பூரா இங்க கொடுத்துருன்னு சொன்னா மனுஷன் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை தாங்க முடியுமா? அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வபில் ஆஹிரத்தி ஹசனா. உலகத்திலேயும் நல்லதை கொடு, மறுமையிலையும் நல்லதை கொடு, எங்கேயும் லேச கொடு, மறுமையிலையும் லேச கொடு, அப்படிலாம் கேட்கணும். அல்லாஹ்ட்ட போய் எனக்கு நீ கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தா இங்க கொடுத்துருன்னு சொன்னா நீங்களாக சிரமத்தை உண்டாக்கி கொண்டீர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த இலகுவான வாழ்க்கையை கத்துக் கொடுக்கறாங்க. சில பேர் தங்களுக்கு தாங்கள கஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்க. ஹதீஸ்ல ஒரு செய்தி தெளிவாகவே படித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பேர் அந்த ஹதீஸ் அங்கீகாரம் இல்லை என்கிற கருத்துக்கு இடையே சில சூஃபிகளும் ஞானிகளும் கூட சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு சோதனைங்கிறது அல்லாஹ் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அப்ப எப்படிங்க கொடுக்கப்படுது? அவரவருடைய நாவே காரணம். இன்னமல் பலா முவக்கலும் பில் மந்திக். சோதனை உங்கள் நாவினாலேயே சாட்டப்பட்டு இருக்கிறது. சோதனை எங்க வந்துச்சு? உங்க நாவால வந்துச்சு. சோதனைக்கு காரணம் எது? நீங்க தான். அல்லாஹ் ரொம்ப சோதிக்கலாம் விரும்புறது இல்ல. அவர் ஏன் படுத்துட்டாருங்க? அவர் நாவால படுத்தாருங்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜெயில போய் இருந்தாங்களாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 7 வருஷம் இருக்கிறாங்க. 7 வருஷம். அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன ஒரு பெரிய நபி ஆக்கி இருக்கிறாய், ரசூல் ஆக்கி இருக்கிறாய், எவ்வளவு பறந்து விரிந்த சேவை செய்யணும். ஒரு நபியினுடைய வேலை விசாலமான வேலை. லட்சோப லட்ச மக்கள்கிட்ட கொண்டு போய் அல்லாஹ் இந்த தீனை கொண்டு நான் சொல்லணுமே, மார்க்கத்தை சொல்லணுமே, என்ன கொண்டு போய் ஜெயில போட்டுட்டேப்பான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா நான் உங்களை ஜெயில போடலையேன்னா, நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பலன்னு. நபிக்கு எப்படி இருக்கும்? நபி 7 வருஷமா ஜெயில இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இந்த வேலை விசாலமான வேலை, என்னை கொண்டு ஜெயில உட்கார வச்சுட்டு அல்லாஹ் நான் உட்கார வைக்கல அப்படின்ன போது நபி கேட்கிறாங்க, அப்ப யார் அல்லாஹ் கொண்டு வந்தது? உங்க வாயால வந்தீங்கன்னா. என்ன வாயி? அந்த மிஸ்ர் தேசத்து பெண்கள் எல்லாம் யூசுப் நபியை ஏதோ ஒரு ஆசைக்கு அழைத்த போது
ஆசைக்கு அழைத்த போது யூசுப் நபி சொன்னாங்களாம், அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைஹி மிம்மா யதுஊனனி இலை. இந்த பெண்கள் எல்லாம் தப்பான பாதைக்கு கூப்பிடுறாங்க, இதை விட ஜெயிலுக்கு போனா பிரியமா இருக்குதுன்னாங்களாம். இந்த பெண்கள் தப்பான ரூட்டுக்கு கூப்பிடுறாங்க, இதை விட ஜெயில் எனக்கு பிரியம்னாங்க. அல்லாஹ் சொன்னா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தையை நான் ஏத்துக்கிட்டு உங்களை உள்ள உட்கார வச்சுட்டேங்கிறான். நீங்க என்ன சொல்லி இருக்கணும், அந்த பெண்கள் தப்பான வழிக்கு கூப்பிடுறாங்க, இதை விட்டுட்டு நீ எங்கேயாவது என்னை வச்சு பாதுகாத்துருன்னு சொன்னா உங்களை எங்க வச்சியும் நான் பாதுகாத்திருப்பேன். ஜெயிலு பிரியும்னு சொன்னீங்களே, அதனால ஜெயிலுக்கு போனீங்க. நிறைய நேரத்தில் கஷ்டத்தை நானே வாங்கி கொள்கிறேன் என்கிறார்கள் சாலிஹீங்கள். உங்கள் சோதனை உங்கள் நாவினாலேயே தரப்படுகிறது. நீங்க தான் கஷ்டத்தை உண்டாக்கிட்டீங்க, அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கல. ஒரு நபியை கொண்டு போய் அல்லாஹ் ஜெயில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிலுக்கு போனா நல்லது தானே இதை விட என்று சொன்ன வார்த்தை அல்லாஹ்ட்ட போய் கபூல் ஆயிட்டு. இந்த பெண்கள் கூப்பிடுகிற இந்த செயலை விட சிறைச்சாலை நல்லதுன்னு நீங்கல்ல. வெளியில வரும்போது எழுதி வச்சாங்களாம் சிறைச்சாலை ஷவர்ல, யூசுப் நபி லா யம்பகி ஹாதா லில் மூமின், ஒரு மூமினுக்கு இந்த இடம் தகுதி இல்லைன்னு எழுதி வச்சாங்க. ஒரு மூமினுக்கு ஜெயில் தகுதி இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. யார் எழுதி வச்சாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, அந்த இடத்துல எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு இருக்கும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நிறைய நேரங்களில் கஷ்டம் என்பது நாமளா உண்டாக்கிக்கிட்டோம். நம்ம உண்டாக்குறதுதான் பெரிய சோதனை. தீனுங்கிறது, இந்த மார்க்கம் என்பது ரொம்ப லேசாக அல்லாஹ் கொடுத்தான். நீங்களா சிரமத்தை உண்டாக்கிக்கிட்டீங்க. எல்லா விஷயத்திலும் இது, நான் உண்ணுவதிலும் உறங்குவதிலும் என் வாழ்க்கையை நடத்துவதிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதிலும் நான் கரெக்டாக இருக்கணுமே தவிர கஷ்டத்தை நானா உண்டாக்கிடக்கூடாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதை விட மௌத்த கொடுன்னு கேட்றாதீங்கன்னாங்க. இதை கேட்கக்கூடாது, மௌத்த கேட்கக்கூடாது. இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரமங்களை நீங்க உங்களுக்கு நீங்களே உண்டாக்கிடக்கூடாது. நமக்கு நாமே சிரமம், அதனாலதான் மௌத்த கேட்காதேன்னாங்க. நிறைய கஷ்டம் என்பது அல்லாஹ்வாக அடியார்களுக்கு கொடுப்பது இல்லை. அடியார்கள் முறை தவறி போவதால் அந்த கஷ்டங்களை சம்பாதிக்கிறோம். இந்த தீன் லேசானது. இந்த தீனை லேசாகவே ஆக்குங்கள், கஷ்டமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் இடத்தில் கஷ்டத்தை கேட்காதீர்கள், நோயை கேட்காதீர்கள், மௌத்தை கேட்காதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இடத்தில் அதாப கேட்டு விடாதீர்கள் என்றார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான சூழலை தருகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை விளங்காமல் வாழ்வதை விட மார்க்கத்தை விளங்கினால் இந்த மார்க்கம் லேசானது. லேசுன்னு விளங்கின பின்னால் சரியாக நடக்கணும். ஒரு 5 வேளை தொழுக கூட நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குதுன்னா அது உங்களுடைய அறிவின் பலகீனம். இது ரொம்ப லேசானது. 5 வேளை ஒரு பாக்கியமானது. ரமலான் கஷ்டம் இல்லை, அது லேசானது. ஏன்? இந்த மார்க்கம் லேசு என்று சொன்ன பின்னால் கொடுத்த தொழுகை லேசானது, தரப்பட்ட நோன்பு லேசானது, ஜக்காத்தும் லேசானது. வருஷ வருஷம் நான் கொடுக்கிறதா, அதுதான் லேசானது. எப்ப இந்த தீனை லேஸ் என்றார்களோ இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற அத்தனையும் லேசானது. அது கஷ்டமா தெரியுதா? நாம பலகீனமானவர்கள், நாம மார்க்கத்தை விளங்காதவர்கள். இல்லை இல்லை, நீ சோம்பேறி என்றார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக அல்லாஹுவால் ரசூலால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அழகாகவே எடுப்பதற்கும் நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. கஷ்டமான சூழ்நிலையை நமக்கு நாமே உண்டாக்கி விடாமல் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்தில் கேட்பது கூட அழகாகவும் எந்த வகையில் அல்லாஹ் ரசூல் கேட்க பிரியப்படுவார்களோ அப்படி கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.